இந்தியன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கான பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு முதல் பாடமாக மிகவும் பேசிக்கான ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா அநேகர் 9th 8th படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் சுலபமாக புரிவதற்காக நான் இப்பொழுது தொடக்கத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கான சப்ஜெக்ட் நான் பார்க்க போகிறது 26 லெட்டர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆங்கில எழுத்துக்கள்ல 26 இருக்கிறது. அது என்னென்ன, அப்புறம் இன்ட்ரடக்ஷன், வேர்ட் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன், வார்த்தைகளும் அதன் அமைப்புகளும். ஒரு வார்த்தை எப்படி உருவாகிறது, ஒரு வார்த்தை எப்படி உருவாகிறது என்று தெரிந்தால்தான் அதை நாம் பேச முடியும். ஸோ ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதற்கு அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, அதுதான் வேர்ட் ஃபார்மேஷன். ஆக இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தமிழ் எழுத்துக்கள் போலவே ஆங்கிலத்திலும் இரு பிரிவுகள் உண்டு. இப்போ தமிழ் எழுத்துக்கள் எடுத்தீங்கன்னா அதை பிரிக்கிறாங்கல்ல. இப்போ தமிழ் எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள் என்று உண்டு, உயிர் எழுத்துக்கள் என்று உண்டு. இப்போ உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கிறது இல்லைங்களா. உயிர் எழுத்து 12 இருக்கிறது. அது மாதிரி மெய் எழுத்துக்கள் 18. உயிர் எழுத்துக்கள் என்றால் என்ன? அ ஆ இ ஈ உ ஊ. இது ஒரு 12. மெய் எழுத்துக்கள் கா ஞா ஷா 18. காமல புள்ளி வச்சா அது பேரு மெய் எழுத்துக்கள். அப்போ ஒரு தமிழ்லயே அந்த எழுத்துக்களை பிரிக்கிறார்கள். ஏன் எழுத்துக்களை பிரிக்கிறாங்க? உச்சரிப்பின் அடிப்படையில. இக், இங்கு, இது ஒரு தனிப்பட்ட உச்சரிப்பு. ஆ ஆ இ, இது ஒரு தனிப்பட்ட உச்சரிப்பு. ஆக உச்சரிப்பின் அடிப்படையில இந்த எழுத்துக்களை பிரிக்கிறார்கள். அதுபோல ஆங்கிலத்துல கூட இந்த உச்சரிப்பின் அடிப்படையில பிரிக்கிறார்கள். இப்ப இந்த ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை பாருங்க. மொத்தம் 26 லெட்டர் இருக்கிறது இந்த ஆங்கில மொழியில. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அப்போ இந்த 12 எழுத்துலையும் கூட உச்சரிப்பின் அடிப்படையில ஆங்கிலத்துல பிரிக்கிறார்கள். அதை தான் வௌவல்ஸ் என்று சொல்லுகிறோம். உச்சரிப்பின் அடிப்படை ஏ இ ஐ ஓ யூ. இன்னொன்று கான்சோனன்ட்ஸ். கான்சோனன்ட்ஸ் என்றால் பி சி டி. இதெல்லாம் அப்படியே உள்ள வாங்க, அப்படியே வாயிலிருந்து வெளியே ஃப்ளோவா இந்த வார்த்தைகள்லாம் வராது. அதான் கான்சோனன்ட்ஸ். உச்சரிப்பின் அடிப்படையில் இந்த இங்கிலீஷ்ல கூட இப்படியாக இந்த எழுத்துக்களை பிரிக்கிறார்கள். இப்போ ஏ எல்லாம் மூச்சு விட முடியுதா? ஏ பேசும்போது அந்த லங்ஸு அந்த ஹார்ட் எல்லாம் ஃப்ரீயா என்ன பண்ணுது, அந்த வார்த்தையை வாயிலிருந்து உச்சரிக்கிறது. அது அது மாதிரி ஒரு 5 எழுத்து இருக்குது. ஏ இ ஐ ஓ யூ. நீங்க கூட அதை உச்சரித்து பாருங்க. இது உச்சரிப்பின் அடிப்படையில இப்படியாக இந்த ஆங்கிலத்தில் இப்படியாக அவர்கள் பிரிக்கிறார்கள். புரிஞ்சிச்சுங்க அந்த சப்ஜெக்ட். அடுத்தது இந்த ஒய்யை நீங்க பார்க்கும் பொழுது ஒய் என்ற வார்த்தை மட்டும் வௌவல் மற்றும் கான்சோனன்ட்ஸ்ல கூட வரும். இந்த ஒய் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் அந்த வௌவல் குரூப்லயும் சேருகிறது, கான்சோனன்ட்ஸ் குரூப்லயும் சேருகிறது. சில சமயங்களில் அது வௌவலாகவும் செயல்படுகிறது, கான்சோனன்ட்ஸாக அது செயல்படும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யார்னு, இதுக்கு தமிழ்ல நூல் என்கிறோம். யார் என்று வாசிக்கும் பொழுது இந்த தொடக்கத்துல ஒய் வருகிறது அல்லவா. இப்படி முதலாவதாக வந்தால் இது கான்சோனன்ட் என்று இதுக்கு இந்த பெயரை இது பெற்றுக்கொள்ளுகிறது, முதலாவதாக வந்தால் யார்னு. ஆனால்
கடைசியாகவோ அல்லது நடுவாகவோ வந்தால் அது வௌவலாகவும் இந்த ஒய் செயல்படுகிறது. சிட்டி கடைசியாக வருகிறது, ஜிம்மு நடுவாக வருகிறது. இப்படியாக வந்தால் இது வௌவலை ஒரு வௌவலாகவும் செயல்படுகிறது. ஆக இந்த ஒய்க்கு மட்டும் இந்த சிறப்பு, மற்ற எழுத்துக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒய்க்கு மட்டும் இந்த உச்சரிப்பின் அடிப்படையில் இதெல்லாம் பிரிக்கிறார்கள். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு மொழியை அறிஞ்சாதான் நம்ம பேச முடியும். ஆக இதுதான் இந்த 26 எழுத்துக்களும் அதனுடைய அமைப்புகளும். இப்போ ஒரு வார்த்தை எப்படி வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Introduction to the word transformation. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்பது பெரும்பாலும் கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, பழம்பெரும் ஆங்கில மொழி இவைகள் நின்றே வருகிறது. அவைகளை நாம் ரூட் வேர்டு அல்லது பேஸ் வேர்டு என்று கூறுகிறோம். ஆங்கில மொழி எடுத்தா கொண்டாலே சிறு பிள்ளைகள் இருக்கலாங்க இந்த குரூப்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மொழியை you want to speak a language, it has some origin. அது எங்கிருந்து அந்த மொழி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில மட்டும் 3 மொழியிலிருந்து தாங்க வருகிறது. ஒன்று கிரேக்க மொழி, இன்னொன்று லத்தீன் மொழி, இன்னொன்று பழம்பெரும் ஆங்கில மொழி. இந்த ஆங்கிலத்துக்கே அதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு இல்லையா? அந்த ஆங்கிலத்துல கூட என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கும். அந்த பழமையான ஆங்கில மொழி, இந்த 3 மொழியிலிருந்து தான் இந்த ஆங்கிலத்தையே கண்டுபிடிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட வார்த்தை தான் ரூட் வேர்டு அல்லது பேஸ் வேர்டு. இன்னும் சில பேர்கள் கூட குறிப்பிடுகிறார்கள் ரூட் வேர்டு. எப்படி அந்த வேரிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. அப்போ ஆங்கிலத்துக்கு மூல மொழியே இந்த கிரேக்க மொழியும் லத்தீன் மொழியும் பழம்பெரும் ஆங்கில மொழியும் தான். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளணும், இதனுடைய தாய்மொழி கிரேக்கம், லத்தீன், அங்கிருந்து தான் இது வருகிறது. அப்படியாக சில வார்த்தைகளை நான் இப்ப காட்ட போறேன், பாருங்க. ஆக்ட். இந்த ஆக்ட் என்ற வார்த்தை லத்தீன் மொழியாகும். ஆக்ட் என்பது லத்தீன். இதற்கு லத்தீன்ல என்ன சொல்றாங்கன்னா, டு ஆக்ட், கான்டக்ட், டூ, டிரைவ், மூவ். செயல்படு, கான்டக்ட், டூ, டிரைவ், மூவ் ஆகு, டிரைவ் பண்ணு. ஒரு செயலை குறிக்கிறது. கான்டக்ட் செயல். ஒருத்தரை நாம் போய் தொடுகிறோம், கான்டக்ட் ஒரு செயல். டிரைவ் என்பது ஓட்டுகிறோம், ஓட்டுகிறது. மூவ் நகருகிறது. ஆக இந்த லத்தீன் மொழியினுடைய மீனிங்கே செயல். இப்போ அதை தான் ஆங்கிலத்திலையும் எடுத்து பேசுகிறார்கள். செயல், ஆக்ட் என்பது செயல். இதுதான் ரூட் வேர்டு. ஆங்கிலத்தில் இதுதான் ரூட் வேர்டு. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இரண்டாவது PSYCH, செக். இது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, சைக். இதுதான் ஆங்கிலத்தை சைக்கி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சைக் என்பதுக்கு கிரேக்கத்துல மனம், மைண்டு, ஸ்பிரிட், சோல், ஆத்மா, இதைகளை குறித்து அர்த்தம் விளைவிக்கிறது. அதையே இங்கிலீஷ்ல ரூட் வேர்டா மாத்திட்டாங்க. சைக் என்றால் ஆத்மா. பாருங்க, ஒரு மொழியிலிருந்து அதே பொருளில் ஆங்கிலத்துல சில மாற்றங்கள் அடைந்து அது என்ன, அது ஒரு ரூட் வேர்டாக அல்லது ஒரு அடித்தளமான
வார்த்தையாக மாறுகிறது. அப்போ 2 வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று ஆக்ட், இன்னொன்று சைக்கி. இப்படித்தான் ஆங்கிலத்தில் மொழியை அவர்கள் என்ன பண்றாங்க, பேசுகிறார்கள். இன்னும் நீங்க ஆச்சரியம், இப்போ இந்த ரூட் வேர்டு, இப்போ அதுக்கு முன்பதாக பார்த்தோம் அல்லவா, அந்த ரூட் வேர்டு நாம பல பரிணாமங்களுக்குள்ள அதை கொண்டு போகும் பொழுது இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள தான் வரும். புரியுதுங்களா? அவ்வாறு வார்த்தைகள் அமைப்புக்கு நாம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் என்ற முறையை பயன்படுத்தும். இப்போ ரூட் வேர்டு நமக்கு கிடைச்சிடுச்சு இல்லைங்களா? ரூட் வேர்டு நமக்கு கிடைச்சிடுச்சு. எடுத்துக்காட்டு பியூட்டி. பியூட்டி தான் என்னது? ரூட் வேர்டு. இது எங்கிருந்து வந்தது? கிரேக்கத்திலேயாவது இருக்கலாம், அல்லது ஒரு லத்தீன் மொழியிலேயாவது இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த பியூட்டி என்பது பாருங்க, அப்படியே நவுனாக மாறுகிறது. பியூட்டி வெர்பாக மாறுகிறது. பியூட்டிஃபை அட்ஜெக்டிவாக மாறுகிறது. பியூட்டிஃபுல் அட்வெர்பாக மாறுகிறது. பியூட்டிஃபுல்லி. அப்போ ஒரு ரூட் வேர்டு தெரிஞ்சா நாம் என்ன பண்ணலாம், இதை அப்படியே பல விதங்களில் எழுதலாம். இந்த ரூட் வேர்டு மட்டும் 1000 தான் சொல்றாங்க. இப்படியாக இந்த ரூட் வேர்டு பிரிந்து வருவது 1,17,000 என்று சொல்கிறார்கள். ஆக இந்த ரூட் வேர்டு நாம மனப்பாடம் பண்ண வேண்டும். இப்ப இந்த ரூட் வேர்டோட நாம இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸை சேர்க்க வேண்டும். புரியுதுங்களா? ப்ரிஃபிக்ஸ் என்பது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வார்த்தையில முன்னாடி வருது ப்ரிஃபிக்ஸ், ஒரு வார்த்தையில பின்னாடி வருவது என்னது? சஃபிக்ஸ். அவ்வளவுதான். பாருங்க, இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் பெரும்பாலும் ஏ, ஏபி, ஐஎல், பிஆர்இ, யூஎன், ஐஎன், ஐஆர், ஆர்இ பெரும்பாலும் இப்படிதான் முன்னாடி இது சேர்க்கப்படும். அதே மாதிரி சஃபிக்ஸ் பின்னாடி சேர்க்கிறதுனா எல்ஒய், ஏஎல், டிஐஓஎன், எஸ்ஹெச், ஐபி இது சேர்க்கப்படும். இப்படியாகத்தான் இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் சேர்த்து பல வார்த்தைகளாக ஆங்கிலம் பெறுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டு அன்ரெகனைஸ். ரெகனைஸ் என்பது ஒரு வார்த்தை. யூஎன் அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டால் அது அர்த்தம் மாறுகிறது. பிளே என்பது, பிளே என்ற விளையாடு, பிளே என்றால் விளையாட்டு காண்பிக்கிறது. ரீப்ளே திரும்ப அந்த விளையாட்டை காண்பி, ரீப்ளே பொருள் மாறுகிறது. இப்படியாகத்தான் இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இந்த ரூட்டோட சேரும் பொழுது இப்படியாக இந்த பொருள்கள் எல்லாம் மாறி வேறு வார்த்தையாக அது மாறுகிறது. அப்படி நமக்கு மொத்தம் ஆங்கிலத்துல 1,17,000 வார்த்தைகள் இருக்கிறது. ரூட் வேர்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெறும் 1000 மட்டும்தான். அது ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணலாம். ஆகவே இந்த ரூட் வேர்டை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல நான் அந்த ரூட் வேர்டு ஒரு 30-40 நம்ம பார்க்கலாம், அது எப்படிலாம் அது மாறுகிறது. ஆக உங்கள் கேள்விகளை தயவு செய்து கேளுங்கள். என்னது, இந்த மொழிகள் மாறி நமக்கு வருகின்ற தகவலை நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அந்த 26 லெட்டர்ஸை மரணம் செய்து எழுதி பாருங்கள். வவல்ஸ் என்றால் என்ன, கான்சனன்ட்ஸ் என்றால் என்ன, எப்படியாக ஒரு வார்த்தை உருவாகின்றன என்பதை நீங்க இந்த வீடியோவை பார்த்து, அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வியாழக்கிழமை நான் இன்னொரு அடுத்த சப்ஜெக்ட் பதிவு செய்வேன். நன்றி, நன்றி, நன்றி.